இந்த மழையில ராக்கியும் வைஷும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. எங்கன்னு பார்த்தா அங்கே சேத்துல இருக்காங்க பாருங்களா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன இது கோலம்? இந்த சேத்துல குளிக்க தான் ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடி வந்தீங்களா? சரி வாங்க போகலாம் வீட்டுக்கு. எனக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஹே, அந்த தண்ணியை எதுக்கு குடிக்கிற? என்ன லுக்கு ரெண்டு பேருக்கும்? வீட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? இங்கே பாருங்க நண்பர்களை, கூப்பிட ஓடிட்டே இருக்காங்க. இவங்களை என்னதான் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அடிக்கவும் மனசு வர மாட்டேங்குது. ரெண்டு பேரும் நில்லுங்களா. ஹே, அங்கே என்ன மறுபடியும் சேத்துல குளிக்க போகிறீங்களா? ஹே நில்லுங்களா, டயர்டாக இருக்குது. வீட்டுக்கு ரெண்டு பேரும் வாங்க. முடியல அக்காவால். ஒரு அடியாக கூப்பிட்டு வந்தாச்சு நண்பர்களை வீட்டுக்கு. அவன் எப்படி தண்ணி குடிக்கிறான் பாருங்களா. இந்த அழகான தண்ணியில் குளிக்கிறத விட்டுட்டு அந்த சேத்து தண்ணியில் போய் குளிக்கிறீங்க. தண்ணி ஊற்ற எவ்வளோ சேறு வருது பாருங்களா. அப்படி என்ன திமிரு உங்கள் ரெண்டு பேருக்கும்? வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறீங்க. வீட்டில் சோறு போட மாட்டாங்களா உங்களுக்கு? நல்லா தானே சாப்பிட்றீங்க வேலைக்கு. அப்புறம் என்ன ஓடி போகிறீங்க ரெண்டு பேரும்? உங்களை என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கோமா? அப்படியே ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் மூஞ்ச வச்சுக்கிறது. ஆனால் உங்களை மாதிரிலாம் வீட்டுக்கு அடங்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. மூஞ்ச பாருங்களா நல்லா. ஒரு நாளைக்கு உன்னை எத்தனை தாராக்கி குளிக்க வைப்பாங்க? எங்கள் அம்மா பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு? எனக்கும் அம்மா தான். நீ என்ன குளிக்க வைக்கிற? எங்க அம்மா என்ன குளிக்க வைக்கிறாம உனக்கு என்ன பிரச்சனை? இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல உனக்கு. இந்தா தண்ணி குடி. ஒன்றும் தேவையில்ல போ. ஹேய் ஹேய், சரி குடு. போதும் போ. ஐ போதும் தானே சொல்றேன். தூங்கிட்டாங்க இவ. அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருக்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருன்னு முடிக்க வேண்டியது. ஏய், என்னதான் உனக்கு பிரச்சனை? ஹே ராக்கி. என்ன வைஷு? என்னக்கா? காஞ்ச உடனே வீட்டுக்குள்ள வரீங்க சொல்லிட்டேன் நண்பர்களே. அப்புறம் இவங்களுக்கு என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.